ஹாய் ஆல். இன்னைக்கு நம்ம எலிஃபென்ட்ஸை எப்படி வரையுதுங்கிறத ஸ்டெப் பை ஸ்டெப் பார்க்கலாம். இதுதான் எலிஃபென்ட்டோட லே அவுட். இதில் நீங்கள் என்ன மாதிரி டிசைனிங் வேணாலும் இதில் பண்ணிக்கலாம். ஸோ தட் ஃபர்ஸ்ட்டு ஸ்டெப் பை ஸ்டெப் பார்த்துக்கலாம். இனிஷியலாக நம்ம வரைய வேண்டியது இதோட ஹெட் போர்ஷன். இது ஒரு கர்வியாக எடுத்துக்கலாம். அவ்வளோதான். ஸோ இதுதான் கரெக்ட் வே ஆஃப் ஹெட் போர்ஷன். இந்த அளவுக்கு உங்களுக்கு கர்வினஸ் இருந்தால் போதும். நீங்கள் ஒரு செமி சர்க்கிள் மாதிரி ட்ரை பண்ண வேண்டாம். இந்த அளவுக்கு நீங்கள் போட வேண்டியதில்லை. ஸோ செகண்ட், இந்த ட்ரங்க் பார்ட். நம்மளோட இந்த கர்வ் ஹெட்ல இருந்து கொஞ்சம் டவுன்வர்ட்ஸில் இந்த ட்ரங்க் பார்ட்டை எடுத்துகிட்டு வரலாம். இந்த இடத்துல ஒரு சின்ன கர்வ், அதுலேருந்து நம்ம ஸ்ட்ரைட் லைன் எடுத்துக்கலாம். நீங்கள் இதுக்கு மேலேயோ இதுக்கு டவுன்வர்ட்ஸ்லையோ ரொம்ப தள்ளியோ இந்த மாதிரி எடுக்க வேணாம். இது ஸ்டெப் 2. தென் ஸ்டெப் 3, சின்ன கர்வ், அதுவும் கொஞ்சம் டவுன்வர்ட்ஸில், அதுலேருந்து நீங்கள் ஒரு ஸ்ட்ரைட் லைனாக அந்த ட்ரங்க் போர்ஷனை எடுத்துக்கீங்க. ஸோ அதோட லென்த் வந்து உங்களோட லெக்கை விட கொஞ்சம் மேலே இருக்கலாம், இல்லாட்டி லெக் வரைக்கும் வரலாம். ரொம்ப கீழே போயிட வேணாம். ஹெட், அதுக்கு டவுன்வர்ட்ஸில் சின்ன கர்வ், ட்ரங்க் நீங்கள் ஒரு ஸ்ட்ரெயிட் லைனாக எடுத்துகிட்டு வந்தால் போதும். இந்த இடத்துல ஒரு சின்ன பெண்ட் கொடுத்துக்கோங்க. ஸோ திஸ் இஸ் யுவர் ஃபோர்த் ஸ்டெப். இதை நீங்கள் ரொம்ப வளைக்கணும் அப்படின்லாம் இல்லை, ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் எடுத்துகிட்டு வந்தாலே இனஃப் தான். ட்ரங்க் ஒரு லென்த்துக்கு எடுத்து வந்து கர்வ் பண்ணி ஸ்டாப் பண்ணிக்கிறோம். இப்போ நம்ம இயர்ஸ் வரைய போகிறோம். டிஃப்ரெண்ட் டைப்ஸில் நீங்கள் இயர்ஸ் வரையலாம். ஸோ நம்ம பேசிக்காக இங்கே ஒரு கர்வ் ஷேப், இந்த இயர்ஸ் தான் எலிஃபென்ட்டோட ஃபேஸையே டிசைட் பண்ண போகுது. நான் நார்மல் ஒரு இயர்ஸ் வரைஞ்சிருக்கேன். நீங்கள் எந்த பேட்டர்னாலும் ஃபாலோ பண்ணலாம். பேசிக் ஸ்டார்டிங் இதை வச்சு ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த இயர்ஸை மட்டும் நான் செப்பரேட்டாக வரைஞ்சி காட்டுறேன். இங்கே ஒரு லைன், ஜஸ்ட் அவ்வளோதான். ஸோ இந்த இயர்ஸோட ஷேப் தான் உங்கள் ஃபேஸ் ஆஃப் த எலிஃபென்ட்டை டிட்டர்மைன் பண்ண போகுது. ஸோ இயர்ஸ் வரைஞ்சாச்சு. நெக்ஸ்ட் இங்கேருந்து தான் நம்ம ட்ரங்க் போர்ஷன் எடுத்துகிட்டு வர போகிறோம். ஸோ அதுதான் இம்பார்ட்டன்ட். ஃப்ரம் ஹியர் நீங்கள் வந்து ஒரு டவுன்வர்ட்ஸில் எடுத்துட்டு வரீங்க, இந்த மாதிரி ஒரு கர்வ். தென் இந்த ட்ரங்க், இங்கேருந்து நம்ம ட்ரங்க் வரைஞ்சிக்கிறோம். இந்த தங்கத்தை வரைஞ்சிருக்கோம். இது ட்ரங்க்ல வந்து டச் பண்ணாமல் இருக்கணும். ஸோ இந்த ஸ்டெப்பை செப்பரேட்டாக பார்க்கலாம். எனி ஃபார்ம் ஆஃப் இயர், நீங்கள் எப்படி டிசைனாக வேணாலும் இயர் எடுத்துருப்பீங்க. ஸோ இதில் இருந்து ஒரு டவுன்வர்ட், இதெல்லாம் நீங்கள் செப்பரேட்டாக ப்ராக்டிஸ் பண்ணிட்டு எலிஃபென்ட்டுக்கு வரலாம். ஜஸ்ட் ஒரு டவுன் கர்வ், அங்கேருந்து ஒரு கர்வ், அதுலேருந்து ஒரு ட்ரங்க். இதுதான் நம்ம இங்கே ஃப்ரேம் பண்ணியிருக்கோம். செப்பரேட்டாக வரைஞ்சிட்டு எலிஃபென்ட் வரைங்க. இது வந்து ஸ்டெப் 6.
இங்கேருந்து ஒரு சின்ன கர்வ் கொடுத்துருக்கோம். இந்த தந்தத்தை வரைஞ்சாச்சு. ஸோ இந்த பேலன்ஸ் ட்ரங்கை இங்கிருந்து எடுத்துட்டு வர போகிறோம். ஸோ லைட்டாக இந்த மாதிரி கர்வியாக எடுத்துட்டு இந்த அளவுக்கு இந்த மாதிரி சுழிச்சு விட்டுறோம். ஸோ தட்ஸ் இட், நம்மளோட ட்ரங்க் ரெடி. இந்த தந்தத்துக்கு இந்த இதெல்லாமே செப்பரேட்டாக இருக்கணும், எங்கேயுமே உங்களுக்கு டச் ஆகிடக்கூடாது. ஸோ டிஃப்ரெண்ட்டாக உங்களுக்கு தெரியாது. கொஞ்சம் குட்டி ஸ்பேஸ் விட்டு நம்ம ஃபேஸ் அண்ட் ட்ரங்க் வரைஞ்சிக்கிட்டோம். நெக்ஸ்ட் பாடி ஷேப் தான் போட போகிறோம். இந்த ஸ்பேஸ்க்கு குட்டி டிஃப்ரென்ஸ் காட்டுறோம், இல்லைன்னா ஒரு லைன் மாதிரி ஆகிடும். இப்போ பாடி ஷேப் நீங்கள் இதை ரெஃபரன்ஸ் லைன் மாதிரி, அதாவது உங்கள் கோனில் எந்த ப்ரெஷரும் கொடுக்காம எம்டியாக வச்சு இந்த மாதிரி ஸ்க்ராச்சஸ் பண்ணிங்கன்னா என்ன பேஸ் நிறைய வராது. ஸோ நீங்கள் ஏதாவது தப்பு பண்ணிங்கன்னா கூட எரேஸ் பண்ணிக்கலாம், இதுக்கு மேலே நீங்கள் ட்ரா பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி ரெஃபரன்ஸ் லைனில் நான் எலிஃபெண்ட்டோட பாடி வரைகிறேன். இது ரொம்ப பாக்ஸ் டைப்பாக இல்லாமல் கர்வியாக வச்சுக்கோங்க. அதே சமயம் லைட்டாக டவுன்வர்ட்ஸாகவும் வரணும். எங்கேயும் கர்வி, எங்கேயுமே பாக்ஸ் மாதிரி உங்களுக்கு ஆயிடக்கூடாது. இந்த இடத்துல வரும்போது லைட்டாக டில்ட் பண்ணியிருக்கேன். நீங்கள் இந்த கர்வியும் செப்பரேட்டாக ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இப்போ நம்ம ட்ரங்க்குக்கு கீழே உங்களோட லெக்ஸ் வரணும், அதுக்காக நான் கீழே இந்த மாதிரி ஒரு லைன் வரைஞ்சிக்கிறேன். இந்த ரெஃபரன்ஸ் லைன் வரைஞ்சதுக்கு மேலேயே நம்ம இந்த கர்வினஸ் மட்டும் நம்ம கொண்டு வந்திருக்கோம். நெக்ஸ்ட் ஸ்டெப்ல லெக்ஸ் பார்க்கலாம். இந்த கர்வினஸை நான் செப்பரேட்டாக காட்டுறேன். ஸோ இது எப்படி நீங்கள் போடக்கூடாதுன்னா, இப்படி ஒரு எலிஃபண்ட் இருக்குன்னா இதே இதில் சேம் லைனில் வருது, இந்த மாதிரி பா ஷேப்பில் இல்லை பாக்ஸ் டைப்பில் இப்படியெல்லாம் போட வேணாம். இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுறீங்கன்னா லைட்டாக டவுன்வர்ட்ஸில் வந்துருக்கணும், ரொம்ப டிஃப்ரென்ஸ் தெரியக்கூடாது டவுனில் வந்தது. அண்ட் இங்கேயும் நல்ல ஒரு கர்வினஸ், அண்ட் லெக்குக்கு வர 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 உங்களுக்கு இது டில்ட் ஆகிட்டே வரணும். ஸோ இந்த மாதிரி ஷேப், இந்த ஷேப்பை மட்டும் செப்பரேட்டாக நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஓகே, பாடி ஃபில்டராக கொண்டு வந்து சொன்ன மாதிரி இந்த லைன் எடுத்துக்கோங்க. இது எதுக்குன்னா எல்லா லெக்ஸும் சேம் லைனில் இருக்கிறதுக்காக. ஓகே, இப்போ இந்த லெக் பொசிஷன் வரையலாம். இங்கேருந்து மட்டும் நான் எடுக்கிறேன், கீழே மட்டும் கொஞ்சம் ப்ராடான லெக்ஸ் இங்கே மட்டும். ஸோ இதுதான் ஃபர்ஸ்ட் லெக் நம்ம இந்த பாடியோட சேர்த்து வரைஞ்சிருக்கோம். இப்போ இங்கே எப்படி ஃபார்ம் பண்ணுறதுன்றது பார்க்கலாம். இங்கே ட்ரங்க் கிட்ட இருந்து உங்களுக்கு ஒரு ஜுவல்லரி போடுறோம் எலிஃபண்ட்க்கு. ஆர்ம்ஸ்
ஸோ இங்கேருந்து செகண்ட் லெக் எடுத்துகிட்டு வர போகிறோம். இங்கே ரெஃபரன்ஸ் லைனாக வச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு ஸ்டெப்பில் உங்களுக்கு ட்ரா பண்ணுறேன். இப்போ நான் என்ன பண்ணுறேன், இங்கேருந்து எடுத்துக்கிறேன். இங்கேருந்து ரொம்ப கேர்வியாக இங்கே ஸ்டாப் ஆகுற மாதிரி இந்த லெக்குக்கு எப்படி பாட்டம் வரைஞ்சோமோ அதே மாதிரி. ஸோ எல்லா லெக்கும் சிமிலராக இருக்க மாதிரி பாருங்கள். ஒன்று பெருசாக ஒன்று சின்னதாக இருக்க மாதிரி வேணாம். ஸோ இந்த லெக் இதை ஃபினிஷ் பண்ணிட்டு நம்ம செகண்ட் அடுத்து நடுவில் இருக்க லெக்ஸை வந்து ஒரு மூவிங் பேட்டர்ன்ல நம்ம வச்சுக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் சொன்ன மாதிரி லெக்ஸ் எல்லாம் சேமாக இருக்கணுன்றதுக்காக இந்த டாட்டர் லைன்ஸ் வரைஞ்சிக்கிறேன். தென் அந்த ஸ்டெப்பில் போட்ட மாதிரி இந்த ட்ரங்க்குக்கு கொஞ்சம் பக்கத்துல இருந்து இந்த இயர்ஸை ஜாயின் பண்ணுற மாதிரி 2 லைன்ஸ். தென் ஹம்ஸ். இங்கே எப்படி ஸ்டார்ட் பண்ணியிருந்தோம், இங்கேருந்து லெக்ஸை இந்த மாதிரி எடுத்துக்கிறோம். தென் நெக்ஸ்ட் லெக்ஸ் போடுறதுக்கு முன்னாடி இந்த லெக்ஸை பாடி கூட கனெக்ட் பண்ணுற மாதிரி இங்கே ஒரு சின்ன கர்வ், தட்ஸ் இட். ஒரு கர்வ் போட்டுட்டு இப்போது இதுக்கு ஒரு பிளாங்கெட் வரைஞ்சிக்கலாம். எலிஃபென்ட் மேலே இருக்க பிளாங்கெட், அதை நம்ம போட்டாலே பாதி எலிஃபென்ட் கவர் பண்ணிடுவோம். இந்த லெக் கிட்ட வர வரைக்கும் ஒரு ஸ்கொயர் ஷேப், நம்ம என்ன ஷேப் வேணாலும் போடலாம். பேசிக்காக நம்ம ஸ்கொயர் கற்றுக்கலாம். நெக்ஸ்ட்டு பிளாங்கெட் போட்டுட்டோம். தென் இங்கே எலிஃபெண்டோட பாடியை இந்த இடத்துல ஒரு க்ளோஷர் கொடுக்குறோம். ஓகே, தென் மூவிங் லெக்ஸ். இப்போ நம்ம ஃப்ரண்ட் லெக் போட்டு பாடியை கனெக்ட் பண்ணி பிளாங்கெட் போட்டிருக்கோம். தென் இங்கே மூவிங் லென்ஸ், இது நடக்கிற மாதிரியான ஒரு ஃபீல் கொடுத்துருக்கு. இந்த மாதிரி கனெக்டிவிட்டி கொடுத்துட்டோம். ஸோ இந்த லெக்குக்கு நடுவில் இந்த அளவுக்கு ஸ்பேஸ், சம்டைம்ஸ் சின்னதாக வரையும்போது உங்களுக்கு ஸ்பேஸ் கூட இருக்க தேவையில்லை. தென் பெயிண்ட் போட்டுக்கிறோம். இயர் 2 டபுள் லைன். ஓகே, தென் இப்போ ஐஸ் பார்க்கலாம். ஐஸ் நான் செப்பரேட்டாக ட்ரா பண்ணுறேன். மூவிங் லென்ஸும் உங்களுக்கு செப்பரேட்டாக காட்டுறேன். எலிஃபெண்டோட ஐஸ் பொறுத்த வரைக்கும் நார்மல் ஒரு ஐப்ரோஸ். தென் உங்கள் எலிஃபெண்டோட சைஸ் பொறுத்து. ஸோ இந்த எலிஃபெண்ட்டுக்கு நம்மளால ஐப்ரோஸ் அண்ட் ஐஸ் வரைய முடியும். சின்னதாக போக போக நம்ம வெறும் ஐப்ரோஸ் வரையாமல் இந்த ஐஸ் வரைஞ்சி டாட் வச்சுக்கலாம். தென் இந்த மூவிங் லெக்ஸ் எப்படி வரைஞ்சிருக்கோம்னா, இந்த லெக் இதில் மட்டும் கொஞ்சம் ப்ராடாக நம்ம நெயில்ஸ் போடுறதுக்காக இந்த மாதிரி தான் நம்ம வரைஞ்சிருக்கோம். இந்த கேப்லையும் நீங்கள் ஃபில் பண்ணுறதுக்கு இங்கே ஏதாவது சார்ம்ஸ் மணி மாதிரி வரைஞ்சிக்கலாம். அகெயின் இந்த எலிஃபெண்ட்டை ட்ரா பண்ணி எல்லா எலிமெண்ட்ஸையும் ஃபில் பண்ணலாம். இப்போ
இந்த ட்ரங்க்குக்கு இப்படி ஒரு டாட் ஆர் எது வச்சுக்கலாம். நீங்கள் ரெஃபரன்ஸ் லைன் கூட போடலாம் இங்கே போட்ட மாதிரி. ஸோ இது ஹேண்ட்ஸில் போடும்போது இந்த லைன்ஸ் எல்லாம் ரொம்பவே மைல்டாக தான் இருக்கும். ஒயிட் ஷீட்டுங்கிறதுனால உங்களுக்கு விசிபிளாக தெரியுது. இந்த மாதிரி விக்ஸ் ஃபார்ம் பண்ணியாச்சு. வந்து பிளாங்கெட் போடலாம். Moving legs. இப்போ நம்ம எலிஃபென்ட்டுக்கு ஐஸ் வரைய போறோம். ஸோ எலிஃபென்ட்டோட ஃபேஸ்க்கு டிசையர்டா சின்னதா ட்ரா பண்ணிக்கலாம். ஓகே, நான் உள்ள வந்து ஃபில் பண்ணல, கொஞ்சம் ட்ரை ஆக விட்டுட்டு நம்ம ஃபில் பண்ணோம்னா ஈஸியரா இருக்கும். இப்போ ஐஸ் ட்ரா பண்ணியிருக்கோம். இப்போ எலிஃபெண்ட்டை நம்ம கலரிங் பண்ண போகிறோம். ஸோ தட் நான் என்ன பண்ணுறேன், இதை சுற்றி இந்த மாதிரி. ஸோ ஐஸ் நமக்கு விசிபிளாக தெரியணும் இல்லையா, அதனால மைல்டாக ஒரு லைன் வரைஞ்சிக்கிறேன். இந்த போர்ஷனை தவிர எலிஃபெண்ட்டோட ஃபேஸ் ஃபுல்லாக நம்ம கலர் பண்ணிடுவோம். ஸோ இயர்ஸில் நீங்கள் இந்த மாதிரி ஹம்ஸ் ஏதாவது கொடுத்துக்கலாம். இதுலேயும் நீங்கள் உங்கள் ஸ்பேஸ் பொறுத்து இதில் க்யூட்டாக எலமெண்ட்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம ஃபுல் எலிஃபெண்ட்டையும் கலர் பண்ண போகிறோம். ஸோ தட் நம்ம எலிஃபெண்ட்டை டெக்கரேட் பண்ணிக்கலாம் ஃபர்ஸ்ட். அந்த டெக்கரேஷன் போர்ஷனை தவிர மீதி எல்லாத்தையும் நம்ம கலர் பண்ண போகிறோம். இப்போ நான் இங்கே சின்னதாக ஒரு செமி சர்க்கிள் போட்டிருக்கேன், அதை சுற்றியும் ஹம்ஸ் வரைஞ்சிக்க போகிறோம். அதே மாதிரி இந்த போர்ஷன்லையும் தென் எலிஃபெண்ட்டுக்கு நெயில்ஸ் பெரிய சைஸ் ஹம்ஸ் மாதிரி கொடுத்தீங்கன்னா இனஃப். அண்ட் இந்த பிளாங்கெட்டையும் நம்ம டெக்கரேட் பண்ணலாம். இதுக்காக நான் ஃபர்ஸ்ட் டபுள் லைன் போட்டுக்கிறேன். தென் இந்த மாதிரி போர்ஷன்ஸ்ல இப்போ எப்படி இங்கே ஹம்ஸ் கொடுத்துருக்கோமோ அதே மாதிரி நம்ம லெக்ஸ்லையும் கொடுக்க போகிறோம். டபுள் லைன் அண்ட் ஒரு ஹம். கொஞ்சம் நெயில்ஸ்க்கு மேலே கொடுங்க, நெயில்ஸும் இதுவும் டிஸ்டர்ப் ஆகாத மாதிரி. ஓகே, நம்ம இந்த போர்ஷன்லாம் டெக்கரேட் பண்ணிட்டோம். அண்ட் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இங்கே வேணும்னா நம்ம இந்த மாதிரி மணி ஆட் பண்ணிக்கலாம். இந்த ஸ்பேஸே நமக்கு எம்டியாக விடாமல். இந்த மாதிரி ரேண்டமாக எல்லா இடத்துலையும் நம்ம லைன்ஸ் வரைஞ்சி ஹம்ஸ் போட்டிருக்கோம். தென் இந்த பிளாங்கெட்டை சுற்றி நான் குட்டி குட்டியாக ஹம்ஸ் வரைஞ்சிக்கிறேன்.
இங்கே நம்ம இங்கே மணி போட்டிருக்கோம். ஸோ தட் இங்கே வேறு ஏதாவது ஃபாலோ பண்ணலாம். ஆர்எல்ஸ் இங்கேயும் நீங்கள் மணி மாதிரியே போடலாம். இங்கே ஒரு ரவுண்ட் போட்டு ஹம்ஸ் போட்டிருக்கேன். தென் இந்த பிளாங்கெட் பொறுத்த வரைக்கும் நம்ம இங்கே ஃபுல்லாக நெகட்டிவ் ஃபில்லிங் பண்ண போகிறோம். ஸோ இங்கே நம்ம நெகட்டிவ் ஃபில்லிங் அவாய்ட் பண்ணிவிட்டு வேறு எந்த டிசைன் வேணாலும் போடலாம். நார்மல் இந்த எலிஃபெண்ட்டுக்கு இனிஷியலாக நம்ம நார்மல் கிரிட்ஸ் போட்டுக்கலாம். இல்லை நான் ஜிக்ஸாக் கிரிட் போடுறேன். இப்போது இந்த மாதிரி ஜிக்ஸாக். ஸோ இந்த எலிஃபெண்ட்டை கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். நீங்கள் ட்ரை பண்ணுற பிக்ஸை ட்ராயிங்ஸை வந்து எனக்கு நீங்கள் சென்ட் பண்ணலாம். என்னோட உமையால் மருதாணி இன்ஸ்டாகிராம் பேஜுக்கு நீங்கள் சென்ட் பண்ணுங்கள். உங்களுக்கான கரெக்ஷன்ஸ்க்கு கண்டிப்பாக நான் ஹெல்ப் பண்ணுவேன். எந்த டவுட்ஸ் இருந்தாலும் கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன். தென் கிரிட்ஸ் போட்டு முடித்தோன்னே குட்டி குட்டி டாட்ஸ் வச்சுக்கிறோம். ஓகே, ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், எலிஃபெண்ட்டை ஃபுல்லாக கலர் பண்ண போகிறோம். நம்ம போட்டிருக்க டிசைன்ஸை தவிர எல்லா இடத்துலையும் கலர் பண்ண போகிறோம். இந்த ட்ரங்க் போர்ஷனை மட்டும் நம்ம அகெயின் இன்னொரு லைன் கொடுத்துக்கிறோம். ஃபேஸ் கூட டிஃப்ரென்ஷியேட் ஆகணுன்றதுக்காக ஒரு மைல்ட் லைன் கொடுத்துக்கிறோம். ஸோ கலரிங் ரொம்ப கேர்ஃபுல்லாக பண்ணுங்கள். நம்ம இங்கே ஸ்டார்ட் பண்ணிவிட்டு இங்கே ஃபுல்லாக முடிச்சுட்டு தான் கலரிங் பண்ணியிருக்கோம். ஸோ அதுக்குள்ளே இது ட்ரை ஆகிடும். சப்போஸ் நீங்கள் பிகினராக இருக்கீங்க அப்படின்னா இதை ஞாபகத்தை வச்சுக்கோங்க. கொஞ்சம் ட்ரை ஆனதுக்கப்புறம் கலர் பண்ணிங்கன்னா ஸ்மட்ஜ் ஆகாது. உங்கள் டிசைனும் நீங்கள் போட்ட மாதிரியே இருக்கும், ஷ்ரிங்க்கும் ஆகாது. ஸோ இந்த காது போர்ஷன் கிட்ட எக்ஸ்ட்ரா ஒரு லைன் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ காதுக்கும் ஃபேஸ்க்கும் டிஃப்ரென்ஸ் தெரியறதுக்காக இந்த இடத்துல நான் ஒரு சின்ன லைன் போட்டிருக்கேன். இந்த மாதிரி ஒரு சின்ன ஸ்பேஸ் இருக்கட்டும். இந்த ட்ரங்க்லையும் உங்களுக்கு ஸ்பேஸ் இருந்தால் இந்த மாதிரி நீங்கள் ட்ரா பண்ணிக்கலாம். இந்த ஸ்பேஸை நம்ம எம்டியாகவே விட்டுடலாம். தென் இங்கே கலர் பண்ண ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் பாடிக்கு. In the space, then leg portion நம்ம போட்டிருக்க டிசைன்ஸை மட்டும் விட்டுடலாம். ஒரு ட்ரங்க் கலர் இருக்கிறதுனால இந்த மாதிரி ரெண்டு இடம் மீட் பண்ணும்போது நீங்கள் கொஞ்சம் ஸ்பேஸ் விட்டீங்கன்னா ட்ரங்க் தனியாக உங்கள் லெக் தனியாக தெரியும். இங்கே சொன்ன மாதிரி. ஸோ நம்மளோட எலிஃபெண்ட் வந்து இப்போ ரெடி ஆயிடுச்சு.
நெக்ஸ்ட் வீடியோவில் இன்னும் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் எலிஃபென்ட்ஸ் பார்க்க போகிறோம். ஸோ உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட்ஸில் கேளுங்க, நான் உங்களுக்கு ஆன்சர் பண்ணுறேன். நம்மளோட யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மோர் வீடியோஸ் ஆன் தி வே. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.